கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவெளியிலேயும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல நாளை கூட கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நாளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை துதிகளை ஏறெடுப்போம். தேவன் கொடுத்த இந்த நாளை தேவனுக்குள்ளே சந்தோஷமாய் கழிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த நாளின் காலை தியானத்திற்காக ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப் போகிறோம். இந்த அதிகாரம் 35 வசனங்களை உள்ளடக்கியது. இந்த அதிகாரத்தில் சில பகுதிகளாக பிரித்து நாம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. முதலாவது பகுதி ஆபிரகாமும் ஈசாக்கும் தேவனும். இரண்டாவது பகுதி ஈசாக்கின் குடும்ப வாழ்க்கை. மூன்றாவது பகுதி ஈசாக்கும் அந்த தேசத்தின் ராஜாக்களின் ஒரு சரித்திரமும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இன்றைக்கு முதலாவது பகுதியை தியானிக்கலாம். ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமுடைய மரணத்துக்கு பின்பு ஈசாக்கோடு கூட பேசுகிற ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல வாசிக்க முடியும். 2ஆம் வசனம், கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த பிதாக்கள் யாவையும் தந்து தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தையும் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமுடைய மரணத்துக்கு பின்பாக ஈசாக்கோடு பேசினதான வார்த்தைகளை தான் வாசிக்க கேட்டோம். இந்த வார்த்தைகளில் எல்லாம் ஈசாக்கினிடத்தில் தேவன் கேட்டுக்கொண்ட ஒரே ஒரு காரியம், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தது போல நீயும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று ஈசாக்கினிடத்தில் கேட்டுக்கொள்கிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்னத்தை கேட்கிறார்? வேறு ஒன்றுமல்ல, நான் சொல்லுகிற சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தாலே போதும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சொல்லுகிறதுக்கு கீழ்ப்படிவதற்குத்தான் சற்று நாம் தயக்கம் காட்டுகிறோம். ஏனென்றால் தேவன் சொல்லுகிற காரியத்தை நம்மாலே சில விஷயங்களில் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தடுமாறுகிற ஒரு வாழ்க்கை. ஆனால் ஈசாக்கை கவனியுங்கள், அவன் கர்த்தர் சொல்லுகிற தேசத்திலேயே அவர் குடியிருந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் 2 காரியத்தை ஈசாக்கிட்ட சொல்கிறாரு. இந்த தேசத்தில் குடியிரு, எகிப்துக்கு போகாத அப்படின்னு சொன்னார். நீங்கள் யாக்கோபை படித்து பார்த்தீங்கன்னா பிந்தின அதிகாரத்தில் நீங்கள் படிக்க முடியும். எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம் என்று யாக்கோபுக்கு சொல்லுவார். ஆனால் ஈசாக்கிட்ட சொல்லும்போது எகிப்துக்கு போகாதேன்னு சொல்லுவார். இந்த 2க்கு காரணங்கள் இருக்கிறது. ஏன் ஆண்டவர் ஈசாக்கை எகிப்துக்கு போக வேண்டாம் என்று சொன்னார்? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொன்னால் இதை புரிந்து கொள்வீர்கள். ஆபிரகாம் எகிப்துக்கு போனதினால்தான் ஆகார் என்கிற ஒரு பெண் ஆபிரகாம் வாழ்க்கையிலே வந்துவிட்டாள். ஆண்டவருடைய பெரிய திட்டம் என்ன? ஆபிரகாமையும் சாராளையும் வைத்து தான் ஈசாக்கை உருவாக்க வேண்டும். இதற்கு இடையே வேறொரு நபர் வரக்கூடாது என்று கர்த்தர் நினைத்தார். ஆனால் ஆபிரகாம் செய்த ஒரு சிறிய தவறு, எகிப்துக்கு போய் ஆகாரை கூட்டி கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு மனைவியாய் போனாள். இப்போ ஈசாக்கை கர்த்தர் கவனிக்கிறார். ஈசாக்கை குறித்து வேதத்தில் பரிசுத்தவான்கள் சொல்லுவார்கள், இயேசுவுக்கு ஒப்புமையாக பேசுவார்கள். ஆகவே ஈசாக்குக்கு ஒரு மனைவிதான் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். எப்படி நம்முடைய இரட்சகருக்கு ஒரே மனைவிதான், சபையாகிய மணவாட்டி. அதனால இப்போ இவனும் எகிப்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகதான் குறிப்பிட்டே சொல்லுகிறார், நீ எகிப்துக்கு போகாதேன்னு சொல்லுகிறார். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் சில காரியத்தை நீ இந்த இடத்துக்கு போகாதேன்னு சொன்னால் அதில் தேவ திட்டம் ஒன்று இருக்கும். அதை நாம் புரிந்து கொண்டு கர்த்தர் சொல்லிட்டாரே நம்ம கேட்டுட்டோம்னா நமக்கு ஒரு ஆசீர்வாதம் நிலை கிடைக்கும். பாருங்கள், ஸ்தோத்திரம். நான் ஈசாக்குக்காக அந்த காலவெளியில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.
அவன் தேவன் சொன்னபடியே அந்த தேசத்தில் குடியிருந்தான். அவன் எங்கே போகலை? எகிப்துக்கு போகலை. எகிப்துக்கு போகாதனால ஈசாக்கு வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? ஒரு ஆகார் வராமல் போனாள். அந்த பரிசுத்த சந்ததி உருவாகிற வரைக்கும் ஈசாக்கு தன் குடும்ப வாழ்க்கையை காத்து கொண்டான். இன்றைக்கும் மனிதனுடைய வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில்தான் ஏராளம் பிரச்சனை. ஸ்தோத்திரம். தவறான உறவுகளினாலே எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு சிதைக்கப்பட்டு போகிறது. ஆகவே என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியில் ஈசாக்கை போல கர்த்தர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்களாக இருந்தீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதற்கு சந்தேகமே இல்லை. ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, இந்த காலவெளியிலேயும் ஈசாக்கை போல நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய நல்ல இருதயத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.